ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேர்ல்ட்லேயே சுமார் 195 நாடுகள் இருக்குது. ஆனால் சில நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ இன்று உலகத்திலேயே வித்தியாசமான 10 நாடுகளில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நியூசிலாந்து. நியூசிலாந்தை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இயற்கையாகவே பாம்பே கிடையாதாங்க. ஆமாம், ஒரு பாம்பு கூட அங்கே சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாதான். அதனால அங்கே ஹைக்கிங் போகிறவங்களும் சரி, காட்டுப்பகுதிக்கு போகிறவங்களும் சரி, பாம்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையாங்க. ஸோ ஏன் அங்கே பாம்புகள் இல்லை அப்படின்னு கேட்டால், அது ஒரு தீவு நாடாம். அதனால் பாம்புகள் அங்கே இயற்கையாகவே போய் வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்கே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து பாம்புகளை கொண்டு வளர்க்குறதுக்குமே அங்கே உள்ள அரசாங்கம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நியூசிலாந்து உலகத்திலேயே பாம்புகள் இல்லாத நாடுகளில் ஒன்றாக இருக்குது. நம்ம ஊரில் பாம்பை பார்த்தாலே அப்படி பயப்படும். ஒரு நாடே பாம்பு இல்லாமல் இருக்குன்னா அப்போ அங்கே எவ்வளோ சேஃபாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், ஜப்பான். ஜப்பானை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பப்ளிக் பிளேஸில், அதாவது ரோட்ஸு, பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன் இதே மாதிரியான பிளேஸில் டஸ்ட்பினே கிடையாதாங்க. டஸ்ட்பின் இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்குமா. அப்போ குப்பையெல்லாம் அவங்க எங்கே போடுவாங்க, ரோட்டில் கிடக்குமா அப்படின்னு நினச்சா அதுதாங்க இல்லை. ஜப்பான் உலகத்திலே மிகவும் சுத்தமான நாடுகளில் ஒன்றாக இருக்குதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் தாங்களாகவே பொறுப்பேற்று குப்பையை ரோட்டில் போடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டிஸ்போசல் பண்ணுவாங்களாம். சின்ன வயசுலேருந்தே சுத்தமாக இருக்கணும், பொது இடங்களை மதிக்கணும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்களாம். அதனால் டஸ்ட்பின் அங்கே குறைவாக இருந்தாலும் ஸ்ட்ரீட் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், துபாய். துபாய் பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற துபாய் போலீஸ் சாதாரணமான போலீஸ் காரை மட்டும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம். லம்போர்கினி, ஃபெரரி, புகட்டி இதே மாதிரியான உலக புகழ்பெற்ற சூப்பர் கார்ஸையுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. போலீஸ்க்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கு என்ன அப்படின்னா, துபாய்க்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அவங்க கவர்றதுக்காண்டியும், துபாயின் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரம்மாண்டத்தையும் உலகத்துக்கு காட்டுறதுக்காண்டியும் இந்த மாதிரி கார்ஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கவும் சிறப்பு பேட்ரோல் பணிகளுக்கு இந்த சூப்பர் கார்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதனால தான் துபாய் போலீஸ் உலகம் முழுவதும், வேர்ல்டு ஃபுல்லாகவும் மிக பிரபலமான போலீஸ் படைகளில் ஒன்றாக இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன், அண்டார்டிகா. அண்டார்டிகாவை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, உலகத்திலேயே மிகவும் குளிரான இந்த கண்டத்தில் நிரந்தரமாக வாழும் மக்கள் யாருமே கிடையாது. அங்கே விஞ்ஞானிகள் மட்டும் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி சில மாதங்கள், சில வருடங்களாக தங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் முடிஞ்சதும் தங்கள் நாட்டுக்கே திரும்புகிறாங்களாம். ஆனால் அதனால் அங்கே ஒரு நகரமோ நிரந்தர மக்கள் தொகையோ உருவாகலை. அதனால் இன்னைக்கும் அண்டார்டிகாவில் பெர்மனன்ட் பாப்புலேஷன் கிடையாது. அண்ட் ஃபிஃப்த் ஒன், நெதர்லாந்து. நெதர்லாந்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றது தெரியுமா, அந்த நாட்டில் கார்கள் இருக்கிறத விட சைக்கிள் தான் அதிகமாக இருக்கான். அங்கே இருக்கிற நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறதுக்கும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் சரி, ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சைக்கிள் தான் பயன்படுத்துகிறாங்களாம். இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்கு தனியாக பாதுகாப்பான சைக்கிள் பாதைகள் இருக்குதான். அதனால் மக்கள் அதாவது ஹெல்த்துக்காண்டியும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காண்டியும் சைக்கிளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். அதனால தான் நெதர்லாந்து உலகத்திலேயே சைக்கிள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு பிரபலமாக இருக்குதான். அண்ட் சிக்ஸ்த் ஒன், ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமாங்க, அந்த நாட்டில் கொசுவே கிடையாதாங்க. எப்படி ஒரு நாட்டில் கொசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற காலநிலை ஐஸ்லாந்தில் வெப்பநிலை அடிக்கடி மாறிட்டே இருக்குமா. அதனால் கொசுகளால் தங்களோட வாழ்க்கை சுழற்சியை முழுமையாக முடிக்க முடியாதான். அந்த ஒரு ரீசனால் உலகத்திலேயே கொசுக்கள் இல்லாத மிக சில நாடுகளில் ஐஸ்லாந்தும் ஒரு நாடாக இருக்குது. அண்ட் செவன்த் ஒன், இந்தியா. எல்லா கண்ட்ரியும் பற்றி பேசிட்டு நம்ம கண்ட்ரியை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா. இந்தியாவை பற்றி ஒரு பெருமையான விஷயம் தெரியுமா, உலகத்திலேயே அதிகமான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியாவில் தான் இருக்கான். நகரங்கள் மட்டும் இல்லை, ரொம்ப தொலைவான கிராமங்கள், மலைப்பகுதிகளையும் கூட தபால் சேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இமயமலை பகுதியில் கூட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கான். அங்கே வாழ்கிற மக்கள் கடிதங்கள், பார்சல்கள், பல சேவைகளும் தொடர்ந்து அந்த மக்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எய்த் ஒன் ஃபின்லாந்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா, பல வருடங்களாக உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில்
ஃபின்லாந்து தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குதாம். அங்கே இருக்கிற எல்லாரும் எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னா அதுதான் இல்லை. அங்கே வந்து நல்ல கல்வி முறை, தரமான மருத்துவ வசதி, பாதுகாப்பான வாழ்க்கை முறை, வேலைக்கும் தனிப்பட்ட லைஃபுக்கும் சரியான சமநிலை, இதெல்லாம் வந்து அங்கே முக்கியமான ரீசனாக கூறப்படுது. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனால தான் ஃபின்லாந்து வந்து உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றான நாடாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அண்ட் 9th ஒன் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சில ஆண்டுகளில் வந்து வெளியான கணக்குகளின் பட்டியலின்படி அங்கே மனிதர்களை விட கங்காருகளுக்கு வந்து நிறைய எண்ணிக்கை வந்து அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் வந்து ஆஸ்திரேலியாவில் பல ரோட்ஸ்லலாம் நம்ம பார்க்கும்போது கங்காரு கிராசிங் அப்படின்ற வார்னிங் போர்டுகளை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். ஏன்னா குறிப்பாக கிராமப்புறங்கள்லையும் சரி, நெடுஞ்சாலைகளையும் சரி, கங்காருகள் திடீர்னு சாலையே கடக்கலாம். ஸோ அதனால வாகனம் ஓட்டுறவங்க வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் போர்டுகள் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஆஸ்திரேலியா நாடு வந்து கங்காருகளுக்காக பிரபலமான நாடுகளில் ஒன்றாக இருக்குது. அண்ட் 10th ஒன் சிங்கப்பூர். சிங்கப்பூரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலே மிகவும் சுத்தமான நாடுகளில் சிங்கப்பூரும் ஒரு ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரோட்டில் வந்து குப்பை போடுறது, எச்சு துப்புறது, சில இடங்களில் வந்து சுவிங்கம் தவறாக தூக்கி எறிகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அங்கே வந்து பெரிய அபராதம் விதிக்கிறாங்களாம். ஸோ அதனால அங்கே இருக்கிற மக்களும் பொது இடங்களை ரொம்ப சுத்தமாகவே வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து சிங்கப்பூர் போகிற நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து எவ்வளவு க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இதனால தான் சிங்கப்பூர் ஒழுக்கத்துக்கும் சுத்தத்துக்கும் உலகம் முழுவதும் பிரபலமான நாடுகளும் ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த 10 ஃபேக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.